நஷ்டங்கிற பேச்சே இல்லைங்க. தீவனம் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா டைம் ஆரம்பிக்கிற பணியாரில் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. மினிமம் 15 கிலோ குட்டியாவது எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஃபீவர், அடிக்கடி ஃபீவர் வர்றது, ஜீரண கோளாறு, தேவையான அனைத்து சத்துமே இந்த ஒரே பேக்கில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ நாங்களே வெயிட் எடுத்து நம்ம பண்ணி 120 நாள் வளர்ப்போம். 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 60 கிராமுங்க. மிக்சல் இருந்து கால்சியம் இருந்து எல்லாமே அதுலேயே இருக்கு. எனக்கு 500 குட்டி இருக்கு. 2 பேர் தான் பார்க்குறாங்க. 3 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கலப்பு தீவனம் இப்போ டீமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 5 பேக்கில் இருந்து நான் கொடுத்தோம். 50 குட்டியாக விட்டுருக்கோம். ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க கால் பார்க்கணும். உற்பத்தி பண்ணுறதை நல்ல ரேட்டில் நாம விற்க முடியும். 1 லட்ச ரூபாய்க்கு பரணை போட்டு ஒரு 25 குட்டி வாங்கிட்டு வந்து மாதம் 700 லாபம் கிடைக்கும். 70,000 மாதம். இப்போ நம்ம ஊரில் சேலாரா நான் வளர்த்தேன்னா எங்கிட்ட ஈஸியாக இறப்பு விகிதம் இல்லாமல் கொண்டு போனோம். நம்ம ஒரு டைம் குட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி நம்ப முடியாது. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேருண்ணா? என் பேர் சுரேஷ். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா அணிமூர் கிராமத்தில் ஸ்ரீ SLR கோட் ஃபார்ம்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். நம்மகிட்ட எத்தனை ஆடுகள் மொத்தம் இருக்குண்ணா? சார் நம்மகிட்ட மொத்தம் ஒரு 500 செம்மறி ஆடுகளும் ஒரு 100 வெள்ளாடுகளும் இருக்குது சார். என்ன விதமான ஆடுகள் இருக்குது நம்மகிட்ட? சார் நம்மகிட்ட இருக்கிறது பூராமே மயிலம்பாடி இருக்குது செம்மறியில். வெள்ளாட்டில் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி போயர் இருக்குது. ஓகேண்ணா. நான் ஒரு 23 ஆட்டிலிருந்து ஆரம்பிச்சுங்க. சரிங்க. இன்றைக்கி ஒரு 500 550 ப்ளஸில் வந்து செம்மறி இருக்குது. ஒரு 50 100ல் வெள்ளாடு இருக்குங்க. ஓகேங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? சார் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீல்டே வேறு. நம்மளது போர்வெல் இருக்குது. போர்வெல் ஃபீல்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் வழியில் வரும்போது ஆடு போயிட்டு இருந்தது பார்த்தேன். சரி நம்மளோட ஆசைக்காக சரி நம்ம தோப்பில் மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வாங்கினது தான். சரி அப்படியே ஒரு 23 கொண்டு போனேன் அந்த பேட்சில். அதை 23 கொண்டு போய் அதை விற்கும்போது அதுலேயும் ஒரு லாபம் இருந்துச்சு. ஓகே, சரி ஓகே, இதுவும் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்க மாட்டிருக்கு, இதையே நான் மேற்கொண்டு இன்னும் இதில் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 500ல் வந்து நிற்கிறோம் நாங்கள். ஓகே, ஆட்டு பண்ண ஆரம்பிக்காங்க. பட் ஆனால் எல்லா பண்ணையுமே நஷ்டம்னு மூடுறாங்க. உங்கள் பண்ணை எப்படி இருக்குது சொல்லுங்கள் சார். நம்மளது வந்து நஷ்டங்கிற பேச்சே இல்லைங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏன் நஷ்டத்தில் போகுது அப்படின்னா குட்டி தேர்வு செய்கிறது ஒன்று, அடுத்தது தீவனம் ஒன்று. சரிங்க. தீவனம் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா பண்ணை வந்து நட்டத்தில் போகிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஓகே. அப்புறம் குட்டி தேர்வும் வந்து கரெக்டான ஆளை பார்த்து குட்டி தேர்வு பண்ணிட்டாங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. நோய் மேலாண்மை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். குட்டியோட தேர்வும் மற்றபடி தீவனம் தான். இது ரெண்டையும் கரெக்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா பண்ணையை வந்து முழுக்க லாபத்தில் கொண்டு போகலாம். சரி, நம்ம குட்டியை எடுக்கும்போது மினிமம் 14 இருக்கணும். 14 கிலோ கம்மியாக எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிற பணியாரில் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. ஓகே. இப்போ ஒரு 5-6 பேட்ச் வளர்த்திட்டாங்க, அவங்களுக்கு நோய் மேலாண்மையிலிருந்து தீவனத்துலேருந்து எல்லாமே எங்கே எப்படி கொடுக்குன்னு தெரியும் அப்படிங்கிறவங்கன்னா ஒரு 12 கிலோ 15 குட்டி தேர்வு செய்யலாம். ஆனால் முதல் நம்ம எடுக்கிறவங்க பண்ணுறவங்க வந்து மினிமம் 15 கிலோ குட்டியாவது எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு நோய் மேலாண்மைக்கும் அது தாங்கும். நம்ம கொடுக்குற அடர் தீவனத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் அடாப்ட் ஆகும். ஓகேங்க. நீங்கள் கொடுக்க அடர் தீவனம் என்ன தீவனம் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு என்ன தீவனம் கொடுத்தீங்க? ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பலதானிகளாக வாங்கி நாங்களே ஒரு ரேசியோ ரெடி பண்ணி கலந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரூமில் TMRன்னு சொல்லி ஆந்திராவிலேருந்து ஒரு கம்பெனி வந்தால் நம்மகிட்ட காமிச்சாங்க. ஓகே, இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் வாங்கி நம்ம ஆட்டுகளுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தோம். சரிங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. குட்டிகளுக்கு வந்து இந்த வயிற்றால போகிற பிரச்சனை, அந்த ஃபீவர், அடிக்கடி ஃபீவர் வர்றது, ஜீரண கோளாறு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குட்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகேங்க. அதனால நாங்கள் TMRலேயே முழுக்க TMRல நீங்கள் குட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்மகிட்ட குட்டி வந்து இப்போ 1 மாதம் ஆகுது. குட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தெளிவாக அந்த 1 மாதத்துலேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. முழுக்க காரணம் TMR ஃபீட் மட்டும்தான். TMRல அப்படி என்ன சார் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து ஒரு குட்டிக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த ஒரே பேக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாமே ஒரே இதில் இருக்கிறனால நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேலையாட்களும் கம்மியாக இருப்பாங்க. நம்ம குட்டியும் நல்ல குரோத் இருக்குங்க. மாதம் ஒரு சிலர் சொல்கிறாங்க 7 கிலோ ஏறுது, 8 கிலோ ஏறுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் பண்ணையில் எப்படி இருக்க சொல்லுங்கள் சார். நம்மளது பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி குட்டி அப்படின்னா 4 to 4.5 கிலோ வெயிட் வருங்க. சரிங்க. நம்ம மயிலம்பாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 கிலோ வரல நம்ம ஃபார்மில் நாங்கள் வெயிட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 7 கிலோ வரல நாங்களே வெயிட் நம்ம பண்ணையில் வெயிட் எடுத்துருக்கோம். 7 கிலோ வரல வருதுங்க. அவரேஜ் 5 கிலோ தான். ஆமாம். நீங்கள் எத்தனை நாள் கரெக்டாக ஒரு குட்டி வாங்குறீங்கன்னா ஒரு பேஜ் எத்தனை நாள் வளர்ப்பீங்க சார்? நாங்கள் வந்து 4 மாதம் 120 நாள் வளர்ப்போம். 120 நாள். அது 120 நாள் மேலே வளர்க்க மாட்டீங்க? அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயே நமக்கு 37 கிலோ வெயிட் வந்துடும். அதுக்கு மேலே வச்சிருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. TMR எப்படி கொடுக்கீங்க சார்? அளவு சொல்லுங்கள் சார். 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 60 கிராமுங்க. எந்த டைம்ல நீங்கள் கொடுக்குறீங்க? காலையிலேயே ஈவினிங். டைமிங் வந்து கரெக்ட் டைமில் கொடுக்கணுமா, இல்லை சிலவங்க வந்து மாற்றி வைக்கிறதுனால எதுவும் பிரச்சனை வருமா சார்? இல்லை, அப்படி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம எந்நேரம் முடியும் அப்படின்னா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதே டைமில் ரொட்டீனாக ரெகுலராக கொடுத்துட்டு வரும். ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கொடுக்குறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு கொடுக்குறது, அப்படியே மத்தியானமாக கொடுக்குறது, அந்த மாதிரி டைம் ரொம்ப தாண்டி போகாமல் கரெக்டாக ஒரு மணி நேரம் முன்ன பின்ன அந்த டைமுக்குள்ளே ரெகுலராக ஃபாலோ பண்ணோன்னா அது கரெக்டான ஜீரணம் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டான இதில் இருக்கும். ஓகே. எந்த வித பிரச்சனையும் வராது. நம்ம ஒரு டைமை மெயின்டைன் பண்ணோம்னா தான் அதுக்கு கரெக்டான
இப்போ வயிற்றால போகிற பிரச்சனை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கூட தர்றது, அப்புறம் லேட்டாக தர்றது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 1 மணி நேரம் முன்ன பண்ண டைமுக்குள்ளே அவரேஜாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா குட்டியோட க்ரோத் நல்லா வரும். சரிங்க சார், டிஎம்ஆர் கொடுக்கறனால நமக்கு செலவு எவ்வளோ கம்மியாகும் சார்? மற்ற தீவனம் கொடுக்கறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள் சார். நம்ம மற்ற தீவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுங்கிறது அப்புறம் மற்ற தீவனம் அந்த அடர் தீவனமாக முழுக்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து வயிறு வந்து உப்பிக்கும். கரெக்டாக அது ஒரு குட்டி அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு உப்பிக்கும், கழிச்சல் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் குட்டியோட அதை வந்து ஜீரணம் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய மினரல் மிக்சல் இருந்து எல்லாமே கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஜீரணமாகும். அது வந்து அது பூராமே வெயிட்டாக மாறும். ஓகே, நம்ம டிஎம்ஆர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதுலேயே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் தேடி போக வேண்டியதில்லை. மினரல் மிக்சல் இருந்து கால்சியம்ல இருந்து எல்லாமே அதுலேயே இருக்குது. அப்படிங்கும்போது அது மட்டுமே நம்ம ஒரு மெடிசனாக போகாத தீவனமாக கொடுத்தோம்னாவே போதும். மெடிசனுக்கு நம்ம செலவு பண்ணுற வேண்டியது நம்மளுக்கு பணம் மீதி தான். அதே மாதிரி ஆள் செலவும் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார், எனக்கு இது 500 குட்டி இருக்கு, 2 பேர் தான் பாக்குறாங்க. அது எப்படி சார் 2 பேர் 500 குட்டி பார்க்க முடியும் சார்? அவங்களுக்கே வேலை கம்மியாக தான் இருக்குங்க. இது வந்து நம்ம எல்லாமே ஒரே பேக்லேயே வந்துருது. அப்படிங்கும்போது காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் தான் அவங்களுக்கு வேலையே இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தீவனத்தையும் நம்ம ஒவ்வொரு பக்கம் போய் வாங்கி அதை ஒன்றா கலந்து எடுத்துக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேலை யாருக்குள்ள அதிகமாக தேவை, வேலையும் நம்மளுக்கு அதிகம். இது வந்து எல்லாமே ஒரே பேக்லேயே எல்லாமே வந்துடுது. நம்ம எடுக்கிறோம், அப்படியே ட்ரேல போட்டு விட்றோம், அவ்வளோதான் நம்மளோட வேலை. தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு இடத்துக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார், இது கரெக்டாக நமக்கு அந்த தீவனம் கிடைக்குமா சார்? கரெக்டாக கிடைக்கும் சார். நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெகுலராக எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது இந்த வரலும் ஒரு நாள் கூட தீவனம் இல்லைன்னு சொல்லலை, லேட் ஆகலை. கம்பெனி வந்து 10-12 வருஷமாக இருக்கிற கம்பெனி தான். ரெகுலராக வந்துட்டு நாங்களே பார்த்தோம், கம்பெனிலாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்களா, எவ்வளோ நாள் கம்பெனி இது, இப்போ இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு நிறுத்திடுவாங்களான்னு நாங்களும் பார்த்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் 3 வருஷமாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கண்டினியூ எனக்கு லோடு வந்துட்டு தான் இருக்கு. லோடு வந்துட்டு தான் இருக்குங்க. ஓகே, நீங்கள் எங்கே சார் எடுக்கிறீங்க? சார் ஆந்திரா, நெல்லூருங்க. நெல்லூர். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது டிஎம்ஆர் கேட்டால் நம்மளால சப்ளை பண்ண முடியலாங்க. நீங்க எந்த ஏரியால சார் கொடுக்க முடியும்? சார் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கிருந்து கால் பண்ணாங்கனாலும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே சார். ரொம்ப தூரமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நியர்பைல யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்களோ அவங்க சொல்லி நாங்கள் கொடுக்க வச்சிருவோம். குறைஞ்சது எத்தனை பேக் வாங்கணும் சார்? மினிமம் 5 பேக்கில் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாள் சார் நம்ம கை கிடைக்கும்? சார் 4 to 5 நாள் கைக்கு வந்துருங்க. சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம டிஎம்ஆர் மாறும்போது எப்படி அந்த அளவுப்படி கொடுக்கணும்? நீங்க அந்த அளவு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். சார் இப்போ நம்மளுக்கு எப்படின்னா நம்ம குட்டி நெய் தான் நம்ம காட்டுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, சரிங்க சார், அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேய்ச்சல் இருந்த குட்டி உடனே நம்ம வந்து டிஎம்ஆர் ஃபீடோ எந்த ஃபீடுக்கும் அடாப்ட் ஆகாது. அது தாயிட்டு இருந்து பிரிச்சனால ஒரு 3 நாள் அதோட ஏக்கத்தில் தான் இருக்கும். அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடு அது ஒரு அளவுக்கு ஒரு 50 குட்டி இருக்கு அப்படின்னா காலையில் ஒரு 5 கிலோ, சாயந்தரம் ஒரு 5 கிலோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் வந்து அது பழகிக்கும். அது பழகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு 60 கிராம் ரேஷியோவில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். லைவ் வெயிட்டுக்கு குட்டியோட லைவ் வெயிட் 1 கிலோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 60 கிராம் கொடுக்கணும். 10 கிலோ கொடுக்கூடாது சார். அதோட 10 கிலோ பாடி வெயிட் இருக்கு அப்படின்னா 60 கிராம் 600 கிராம் கொடுக்கணுங்க. 600 எப்படி ஒரே டைம் கொடுக்கணும்? 2 பிரிச்சு கொடுக்கணும், காலையில் ஈவினிங் 2. நம்ம செட்டை பற்றி சொல்லுங்க சார். இந்த செட்டு எப்படி அமைச்சிங்க, இதோட அளவு சொல்லுங்க சார். சார் இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு 70க்கு 20. சரிங்க சார். இதையே வந்து 5 ரூமா பிரிச்சிருக்கோம். சரிங்க. பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு 50 குட்டியாக விட்டுருக்கோம். ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு குட்டி வர மாதிரி. எதனால தனித்தனியாக விடுதீங்க? மொத்தம் விட்டுறலாமே சார். இப்போ நம்ம காட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே சைஸில் குட்டி ஆவரேஜாக கிடைக்காது. சரிங்க சார். ஒரு குட்டி 14 கிலோ இருக்கும், ஒன்று 18 இருக்கும். அந்த 14, 18 ஒரே ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 18 கிலோ இருக்கிற குட்டி வந்து ஃபீடு அதிகமாக சாப்பிடும். ஓகே. 14 கிலோ இருக்கிற குட்டி வந்து ஃபீடு மெதுவாக சாப்பிடும். அப்படிங்கும்போது ஈவனான ஃபீடு கிடைக்காது. சரி. அப்படிங்கும்போது சைஸ் வாரியாக நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஈவனான ஃபீடு கிடைக்கும். குட்டியோட குரோத்தும் எல்லா குட்டியும் மாதிரி ஒரே ஈவனாக வளரும். பிரச்சனை இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்கும். ஃபீடு எல்லாத்துக்கும் ஒரே ஈவனாக கிடைக்கும். சரிங்க சார். எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சார் குட்டி ஃபுல்லாமே? சார் குட்டி நான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஏரியாவில் தான் சார் வாங்குறேன். எல்லாமே மயிலம்பாடி ஃபுல்லாமே புதுக்கோட்டை ஏரியாவில் வாங்குறோம். அப்புறம் மேச்சேரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அரகுரி செல் லைனில் எடுக்கிறோம். சரிங்க சார். அப்புறம் ஓங்கோலம் கொஞ்சம் எடுக்கிறோம், அதை கூடூர் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நல்ல குட்டி நம்ம எப்படி சார் பார்த்து வாங்க முடியும்? சார் நல்ல ஆரோக்கியமான குட்டினா மெயினாக வந்து ஒரு 15 கிலோவில் இருக்கணும். சரி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி ரோமம் அதிகமாக இருக்கக்கூடாது. சரி. கொஞ்சம் அந்த நைஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. கால் இப்போ எடுக்கும்போது கால் வளையாமல் இருக்கணும், கால் வளைஞ்சிடக்கூடாது, கால் வளையாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பக்ரீத்துக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க கால் பார்க்கணும், காது பார்க்கணும், கொம்பு உடையாமல் இருக்கணும், வேற ஏதாவது உடம்புல புண்ணு இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமான வாங்க. அந்த மாதிரி பக்ரீத்துக்கு அந்த மாதிரி குர்பானி கொடுக்கும்போது அந்த மாதிரி குட்டி தான் தேர்வு செய்யணும். மற்றபடி நம்ம கறிக்கு வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா கால் மட்டும் வளையாமல் இருக்கணும். ஏன்னா கால் வளைஞ்சுன்னா நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் அதிகமாக வளைய ஆரம்பிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அது ஃபீடு கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிடும், கரெக்டான க்ரோத் வராது. கால் வளையாமல் இருக்கணும், அவ்வளோதான் கறிக்கு வளர்த்துற குட்டி. சரிங்க சார். இப்போ நீங்கள் கரெக்டாக 3 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இதை சேல்ஸ் பண்ணிட்டீங்க? ஏன்னா சேல்ஸ் பண்ணது ரொம்ப சிரமம்னு சொல்கிறாங்க. எப்படி சார் அது? சார் எப்படின்னா இப்போ நாங்கள் புதுசாக வர பல்லாயிரம் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம் சார், அது பிரச்சனையாக இருக்குது. மார்க்கெட்டிங் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. எனக்கே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிரமம் இருந்துச்சு. சரிங்க சார். அதுக்கப்புறம் நம்ம இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறோம்ல, அது மாதிரி ஒரு பண்ணையாரில் லிங்காக
அது வியாபாரி நம்மளுக்கு லிங்க் ஆகுறாங்க. சரிங்க சார். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எனக்கு 500 குட்டி விற்கிறது ஒரு மேட்டராகவே தெரியலைங்க. இப்போ ஓ ஈஸியா நீங்க ரெகுலராக போயிட்டே இருக்குங்க. அப்ப ரெகுலராக சின்ன பண்ணையாளரும் உங்களை கனெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், வித்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்து கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வளர்த்துட்டு விற்க முடியாம ரொம்ப இது பண்றாங்க. அதுக்காண்டி தான் கேட்க சார். ஏன்னா எல்லாருமே ரேட்டு கம்மியாக கேட்காங்க, நம்ம செலவழிச்சதை காட்டி நமக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அந்த காரணத்துக்கு கேட்க அதான் மெயினாக வந்து சார் எதையுமே நம்ம உருவாக்கிடலாம். அழிக்கிறதுக்கு உண்டான இது நம்ம மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிக்கணும். சரிங்க. அப்போ தான் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறத நல்ல ரேட்டில் நாம் விற்க முடியும். சரிங்க சார். இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம விற்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வளப்புட்டியாக போய் வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதா ரேட்டு, திரும்ப நம்ம விற்கும் போது அவங்க சொல்கிறதா ரேட்டு. ஓகே. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்ம லாபகரமாக போக முடியாதுங்க. கண்டிப்பா அது வந்து நஷ்டத்துல ஆயிரும். நஷ்டத்துல தான் ஏன்னா நம்ம விற்க ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க வரவங்க வந்து என்ன விலைக்கு கேட்கறாங்களோ சரி இதுக்கு மேல அதை விற்க முடியாதா இருக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க சார். அதனால ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நல்ல லாபம். குட்டி வாங்கணும்னே டிவார்மின் பண்ணு சொல்றாங்க, குடல் புழு நீக்கம், தடுப்பூசி போடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க, அதை ப்ராப்பரா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நம்ம குட்டி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் எதுவுமே பண்ண மாட்டோம். சரி சொன்னேன். ஏன்னா அங்கிருந்த பிரிச்ச ஒரு ஏக்கத்திலேயே இருக்கும். அதனால தீவனம் தண்ணி மட்டும்தான். 2 நாளுக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருவோம். சரிங்க சார். இன்ஜெக்ஷன் கொடுத்து நல்லா ஒரு 4-5 நாளில் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. அந்த ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவார்மிங் பண்ணுவோம். ஓகே சார். டிவார்மிங் கொடுத்து ஒரு 5 நாள் to 7 நாள் கழிச்சு வேக்சின் போடுவோம். பிபிஆர் வேக்சின் போட்டுருவோம். ஓகே சார். அந்த பிபிஆர் வேக்சின் போட்டோம்னா அடுத்து 21 நாளுக்கு வந்து அடுத்து எந்த வேக்சினும் போடக்கூடாது. ஓகே. அப்படி நம்ம போடுற மாதிரி இருந்தால் 21 நாள் கழிச்சு அடுத்த வேக்சின் போடணும். சரிங்க சார். இப்போ கம்பல்சரி இந்த வேக்சின் பண்ணணுமா பண்ணக்கூடாதா சார்? வேக்சினுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி 10 குட்டி வச்சிருக்கிறது வந்து பண்ணாமல் இருக்கலாம். நம்ம ஒரு எண்ணிக்கையில் அதிகமாக வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து வேக்சின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேக்சின் பண்ணல அப்படின்னா ஒரு குட்டிக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னா இவள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 நாள் எல்லா குட்டிக்கும் வந்துடும். ஓகே சார். அப்புறம் வந்து அதை ரெக்கவர் பண்ணி நம்ம கொண்டு வரவே முடியாது. அது அதனால் வேக்சின்ங்கிறது கண்டிப்பாக அவசியமானது. எல்லாரும் வேக்சின் போட்டுக்குங்க. டிவார்மின் கண்டிப்பாக பண்ணணும் சார். டிவார்மிங் பண்ணுங்க சார். உள்ளே இருக்கிற குடல் எல்லாம் நீங்கள் குடலில் இருக்கிற புழுவெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது நம்ம சொல்கிற மாதிரி அந்த மாதம் 5 கிலோ வெயிட் வரும். ஓகே. நம்ம எந்த ஃபீடை கொடுத்துட்டும் நீங்கள் டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா growth வராது சார். டிவார்மிலே நிறைய டிஃப்ரெண்டான கம்பெனி இருக்கு. எது சார் கம்பல்சரி நம்ம பண்ணணும் சார்? ஏன்னா அல்பெண்டாசோன் இருக்கு, ஃபெல்பெண்டாசோன் இருக்கு, ஆக்சி இருக்கு, நிறைய இருக்கு. எது நம்ம பண்ணணும் சார்? ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டைம் ஆடு குட்டி எங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு காம்பினேஷனில் கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம 2வது டைம் கொடுக்கும்போதும் அந்த காம்பினேஷனில் இருக்கிற மருந்து கொடுக்காம அடுத்த புழுவுக்கு கேட்குற மாதிரி மருந்தை கொடுக்கணும். நம்ம ஒன்னே கொடுத்துட்டு இருந்தோம்னா அது யூஸ் இல்லை. ஓகே. ஒரு காம்பினேஷனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சில புழுவுக்கு மட்டும் கேட்க அப்படின்னா அது அடுத்த புழுவுக்கு கேட்குற மாதிரி அடுத்த மருந்து நம்ம மாற்றி கொடுத்துடணும். ஓகே சார். ஆடு வளர்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் நம்ம எத்தனை ஆட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார்? சார் ஒரு 20 ஆட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. இல்லைன்னா 10 கூட ஆரம்பிங்க. ஓகே. அதை வந்து கரெக்டாக நம்மளால் வளர்க்க முடியுது, அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியுது, இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்தினாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ வேணாலும் அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 10-20 மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்டோம். உடம்பு சரியில்லைனா நம்ம எப்படி சிம்டம் வச்சு கண்டுபிடிப்பீங்க சார் நீங்கள்? சார் நீங்கள் தீவனம் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் ஃபீடு சாப்பிடும். சரிங்க சார். அது ஃபீவர் உள்ள குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒதுங்கி தலை கீழே தொங்க போட்டு நிற்கும். ஓகே. அப்போ வந்து நீங்கள் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் எல்லாமே ஆவரேஜாக தீவனம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. ஓகே. எது சாப்பிடாம நிற்குதோ அதை பிடிச்சி நம்ம அப்பயே நம்ம மானிட்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன நோய்கள்லாம் சார் ஆட்டுக்கு வருது? சார் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரும், சளி இருக்கும், ஃபீவர் இருக்கும். அந்த ஃபீடு செட் ஆகலை அப்படின்னா வயிற்றுல போகும். ஓகே. இதுதான் மெயினாக ஃபீவர் வரும். ஃபீடு தான் நம்ம வந்து இந்த டிஎம்ஆர் கொடுக்கலாம். டிஎம்ஆர் கொடுக்கறனால அந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு வர்றதில்லை. மற்றபடி ஃபீவர் வரும், எப்போவாச்சும் ஃபீவர் வரும். ஃபஸ்ட்டு குட்டி எடுத்தால் ஒரு 20 நாள் நான் சொன்னது எல்லாமே. அந்த 20 நாளுக்கு அப்புறம் நம்மள பார்த்தா பிரச்சனை கிடையாது. 20 நாளைக்கு நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காதுங்க. நம்ம ஃபீடுக்கு இது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபீடு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஓகே. அப்புறம் ஃபீவரும் நம்ம இந்த ஃபீடு கூட டிஎம்ஆர் ஃபீட் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா ஃபீவர் பிரச்சனை எங்களுக்கு மேக்ஸிமம் வரதில்லை. ஆமாம். நீ குட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜியாக ஆரோக்கியமாக இருக்குன்னு நீ குட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும். குட்டி எவ்வளோ நல்ல ஜம்முன்னு இருக்குண்ணே. இதெல்லாம் நம்மகிட்ட வந்து 1 மாதம் ஆகுதுங்க. 1 மாதம் தான். 1 மாதம் ஆகுது குட்டி தான். ஓகே ஓகே. 18 கிலோவில் எடுத்துருந்தோம், ஒரு 24 கிலோ பக்கமே இருக்குது. சரிங்க சார். ஸ்டார்டிங்கில் நம்ம பரன் மூலமாக தான் ஆடு வளர்க்கணுமா இல்லை தரையில் வளர்க்கலாமா சார்? சார் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா தரையிலே வளர்த்துருங்க. சரிங்க சார். ஒரு 20 ஆடு வாங்கி நீங்கள் தரையிலே வளர்த்துருங்க. அது நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது இதை வந்து கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டான க்ரோத் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களோட நீங்கள் பரன் போட்டுக்கலாம். எடுத்தோன்னே பரனுக்கு நிறையா அப்படி தான் பண்ணிடுறாங்க. நம்ம ஆடு வளர்ப்பில் 1 லட்சம் லாபம் அப்படின்னு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எடுத்தோன்னே ஒரு 8 லட்ச ரூபா செலவு பண்ணி பரன் போட்டுடுறாங்க. அப்புறம் 8 லட்ச ரூபாய்க்கு பரனை போட்டு ஒரு 25 குட்டி வாங்கிட்டு வந்து விடுறாங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து பரனை போட்டு கம்மியான குட்டி வாங்கிட்டு வந்து விடுறதுக்கு நீங்கள் கீழேயே வளர்த்திடலாம். அதை கீழேயே நீங்கள் வளர்த்திட்டு அது ஓகே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலான்னு தோணும் போது மட்டும்
அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இருக்கிற பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க. எடுத்தோடனே ரொம்ப பெரிய பட்ஜெட்டுக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம். படிப்படியாக தான் போகணும் சார். படிப்படியாக டேரெக்டாக நம்ம வந்து பறன் தேவையில்லை. ஃபர்ஸ்டே இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் பறன். ஆமாம், ஃபர்ஸ்ட் நீ கீழே வளர்த்துக்குங்க. அப்புறம் பறன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. பறன் எடுத்தோடனே ரொம்ப பெரிய செட்டாகவும் போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து வர லாபத்தை எடுத்து அப்படியே போட்டு போங்க. அதுக்கு மேலே ரொம்ப எடுத்தோடனே பெருசாக போயிட வேண்டாம். சரிங்க சார். சார் நம்ம ஒரு 50 குட்டி வளர்க்கணும், நமக்கு எவ்வளோ சார் ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒரு கணக்கு சொல்லுங்களேன் சார். ஒரு குட்டிக்கு மாதம் 700 லாபம் கிடைக்கும் சார். 700 ஆமாம், மினிமம் 500, அதிகபட்சம் 1000. 700 மினிமம் எப்பவுமே கிடைக்கும் நமக்கு லாபம். எல்லா செலவெல்லாம் போக, எல்லா செலவும் போக மாதம் 700. அப்போ ஒரு 100 குட்டி வளர்த்தா 70,000 மாசம் கண்டிப்பா கிடைக்கும் சார். ஷுவரா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் சார். நம்ம இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. 23 குட்டியில ஆரம்பிச்சு இவ்வளவு நீங்க 500-600 குட்டி நான் வந்திருக்கவே முடியாது. நம்ம கரெக்டான மெயின்டென் இருக்கணும். நம்ம வேலையாட்கள் போட்டோம், நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம போன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த 700 கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா சொந்த ஆள் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு தான் நம்ம முதல் போட்டிருக்கோம், நம்மளுக்கு தான் தெரியும். அது ஒரு நாள் ஃபீட் எடுக்கலினாலும் அதை வச்சு நம்ம உடனே பார்க்க முடியும். நம்ம வேலையாட்கள் கூட இருக்கும் போது நாமளும் கூட போய் பார்க்கறது வேற. நம்ம எங்கேயோ இருந்துட்டு ஃபோனில் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அந்த 700 மாதம் பண்ண முடியாது. 35 to 40 கிலோக்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு மேலே 40 கிலோலாம் போயிட்டால் மார்க்கெட்டிங் சிரமமாக இருக்கும். ஓகே, நீங்கள் பக்ரீத் டைமில் 40லேருந்து 60 வரையில் வச்சுருக்கலாம். அப்போ பக்ரீத் பிரச்சனை கிடையாது. ஒரு சைஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சைஸ் இருக்கிற அளவுக்கு விலை போகும். ஓகே சார். சார் இந்த தோல் ஊசிலாம் ஆட்டுக்கு போட்டால் நல்லதுன்னு சொல்லாங்க, அது எப்படி சார் நீங்கள் போடுறீங்க? சார் நீங்கள் தோல் ஊசி போட்டால் தான் அந்த ஆட்டில் இருக்கிற உனி பேனு இதெல்லாம் போகும். சரிங்க சார். அது எப்போ போடணும் சார்? இப்போ டிவார்மிங் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு அது போடலாங்க. சரிங்க, அது ரொம்ப பெட்டர்னு சொல்றீங்க. ஆமா, அந்த குட்டி ரொம்ப சைனிங்கா தெரியுது இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அது உண்மையா? உண்மைதாங்க சார், உண்மை. நான் இதுக்கெல்லாம் இன்னும் போடவே இல்லை. இப்பதான் நம்ம என்ன 1 மாசம் தான் இருக்கு நம்ம இன்னும் போடவே இல்லை. இல்ல உனி பேன் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கிளீனா இல்லாம தெரிய கூட செய்யாது. தெரியாதுங்க, நம்மளுக்கு தெரியாது உனி இருக்கிறதோ பேனுக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை கொடுக்கும் போது மட்டும்தான் அதுல இருக்கிற உனி பேன் எல்லாம் போய் குட்டி நாம் நினைக்கிற growth கண்டிப்பா வரும். சார் சார் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இப்போ நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி எடுத்துட்டீங்கன்னா அங்கே கொடியாடு தான் ரொம்ப ஃபேமஸ். கொடியாடு பொட்டுக்குட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஏரியால இந்த ஆடுலாம் கொண்டு வளர்க்க முடியுமா எப்படி சார்? நம்ம கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுமே அடாப்ட் ஆகுதுங்க. நம்ம கொடியாடு வேலையாடு இல்லை, ஒரு சிலர் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஆடு தான் வளர்க்கணும்னு சொல்றாங்க, அது எப்படின்னு கேட்குறேன் சார். வளர்க்குறதுக்குன்னா மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஊரில் சேலார நான் வளர்த்தேன்னா எங்கிட்ட ஈஸியாக மார்க்கெட்டிங் ஆயிரும். இப்போ 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் நான் இங்கே வாங்கிட்டு வந்து வளர்த்துறேன் அப்படின்னா இதை மார்க்கெட்டிங் பண்ண சிரமமாக இருக்கும். ஓகே சார். இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆடாக இருந்தால் ஈஸியாக சேல் ஆயிரும், யார் வேணாலும் வாங்கிடுவாங்க வியாபாரிங்க. நம்ம இல்லை இங்கேருந்து நம்ம வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அங்கே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போகும்போது நம்மளுக்கு ரேட்டுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம லோக்கலில் எந்த ஆடு நல்லா விற்கிதோ அந்த ஆடு வாங்கி நம்ம வளர்த்திக்கலாம். அது டிஎம்ஆர் போக நம்ம அடர்த்தியான தேவையே இல்லை. சரிங்க, நம்ம டிஎம்ஆர் அளவே நம்ம குறைக்கலாம் அப்படின்னா 60% நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுலேயே ஒரு 10% குறைச்சி நம்ம சைலேஜ் மத்தியான டைம் சைலேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படிங்கும்போது 50+ சைலேஜ் கொடுத்தா நம்மளுக்கு ஓகே ஆகும். ஓகே சார். வேற எந்த ஃபீடு தேவையில்லை. தண்ணி எப்படி சார் குடிக்கீங்க ஆட்டுக்கு? சார் பச்சை தண்ணி தான். அதில் எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணி புண்ணாக்கு ஐட்டமா அது மேலே எதுவும் தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான். அது எப்போதுமே அந்த டோப்ல எப்போதுமே இருந்துட்டாங்க. ஒரு டைம் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணியுமே காலி பண்ணிடுவோம், திரும்ப ஃபில் பண்ணிடுவாங்க. 24 மணி நேரம் தண்ணி இருக்கணும். அது தேவைங்கிறப்ப போய் குடிக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும். எப்போதுமே தண்ணி இருந்தால் தான் நல்லது. ஆமா, அதுக்கு தேவைக்கு தக்க தண்ணி குடிச்சு இருக்கணும். அது தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். சரிங்க சார். சார் நம்ம பக்கத்துல கால்நடை ஆஸ்பத்திரி இருக்கலாம் சார், நம்ம அங்க டைப் இருக்கணுமா? இப்போ இருக்கணும். அப்பதான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், இல்லைன்னா டாக்டர் வர வச்சு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு டைப்ல இருந்தாங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸாக கொண்டு போக முடியும். இது இப்படி இருக்கு, இப்படி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டு பண்ணிக்கலாம். மெயினாக இறப்பு வீதம் நமக்கு இருக்கே கூட சார். ஒரு குட்டி லாஸா நமக்கு பெரிய லாஸ். கண்டிப்பாங்க சார். இப்போ ஒரு பண்ணை சக்ஸஸாக போகணும் அப்படின்னா அந்த இறப்பு விகிதம் இல்லாமல் கொண்டு போனோம்னா மட்டும்தான் சக்ஸஸாக போக முடியும். வாங்கல ஒரு 4 குட்டி போச்சுன்னா நம்ம லாபம் போச்சு, அவ்வளோதான். எல்லாம் பேஜ் ஒரு 4 மாதம் நம்ம பிரயோஜனமாக போயிடும். இறப்பு இல்லாமல் கொண்டு போகணும். கால்நடை மருத்துவரையும் ஒரு ஐடியா கேட்டு எப்படி பண்ணணும் என்ன பண்ணுங்கிறத கேட்டு அதுபடி ப்ராப்பராக பண்ணாங்கன்னா ஓகே. நம்ம தீவனத்தில் கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு காய்ச்சலோ எதுவுமே வராது சார். நம்ம டிஎம்ஆர் கொடுக்கல ப்ளஸ் எனக்கு அதுதான். டிஎம்ஆர் ஃபீடு எடுத்து 3 வருஷமா ஆரம்பிக்கும் போது என்கிட்ட 250 குட்டி தான் இருந்துச்சு. சரிங்க சார். இப்போ அந்த 500 பண்ணதுக்கு காரணமே எனக்கு ஃபீடு செட் ஆனால தான் நம்ம 500 பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஃபீடு போடும்போது வேலையாட்களுக்கும் வேலை கம்மி, நம்மளுக்கும் தொந்தரவு இல்லை. குட்டி வயிற்றால போகுது, ஃபீவர் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்கிற எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃபீடு மட்டும் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 99% எந்த தொந்தரவு குட்டிக்கு வரதில்லை, ஆரோக்கியமாக வளருது. அது பார்த்தீங்கன்னா கறியும் பார்த்தீங்கன்னா 62% கறி இருக்குது, கொழுப்பு கம்மியாக இருக்குது. ஓகே சார். நம்மகிட்ட ஒரு டைம் குட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி நம்மகிட்டே எடுப்பாங்க. அவ்வளோ மீட்டோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும்.
எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மேய்ச்சல் முறையில குட்டிக்கும் ஆமா பண்ணை முறை குட்டிக்கும் அதான் டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் இருக்கு, எல்லாம் நம்ம விரும்பி வாங்குவாங்க. கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல கோழிலாம் வளர்க்குறீங்க சார், எப்படி சார்? சார் கோழியுமே வந்து அது ஒரு சின்ன இன்கம்கோசரம் வளர்த்துறோம். நாம எங்க வீட்டு யூஸ் மட்டும் வளர்த்திட்டு இருக்கோம். சில பேர் அதையும் வந்து ஒரு தொழிலாகவும் பண்றாங்க. கீழே வந்து கோழி சேஃப்டியா இருக்கும், வேற எங்கேயும் வெளியில போகாது, எதுவும் பிரச்சனை இல்லை. உள்ளே வச்சு நம்ம ஃபீடு போடும்போது இன்னும் அதுக்கு ஒரு தனியாக கோழிக்குன்னு ஒரு செட் அமைக்காம நம்ம இதோட செட்லேயே வளர்த்தும் போது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகே சார், நம்ம வெள்ளாடு வளர்க்குறது நல்லதா செம்மறி வளர்க்குறது நல்லதா சார்? சார் எனக்கு என்ன பொறுத்தவரை செம்மறி பெஸ்ட்டுங்க சார். எப்படி சார் சொல்றீங்க? சார் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா இதில் க்ரோத் இருக்காது. சரிங்க சார். ஏன்னா இதில் வந்து மாதம் 5 to 6 கிலோ வரல வெயிட் பண்ணுறோம், வெயிட் எடுக்கிறோம், 7 கிலோ கூட வெயிட் எடுக்கிறோம். ஓகே. ஆனால் வெள்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ, நான் அதிகபட்சம் 4 கிலோ, ஒரு சில பேர் சொல்கிறாங்க 4 கிலோன்னு, என்ன நம்ம ஒரு 3 கிலோ அவ்வளோதான் வருது. அவ்வளோதான். ஆனால் நமக்கு அந்த அளவு ப்ராஃபிட் இல்லை. ஆனால் அதுக்கு அதிகமான நோய்கள் வரும் சொல்லுங்க, உண்மைங்களா? எப்படி சார் நோய் வரும் சார், நானும் ட்ரையல் பார்த்துருக்கேன். நோயில் இதை விட அதில் நோய் அதிகமாக இருக்குது. ஓகே. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இது சாப்பிட்டுனா அழகாக படுத்துரும் அது பாட்டுக்கு. ஆனால் அது அப்படி இருக்காது, ஏதோ சுற்றிக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதனால வெயிட் கெயின் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். சரி, அதனால நம்ம செம்மறியாடே பெஸ்ட்னு சொல்கிறீங்க? செம்மறியாடே பெஸ்ட்டுங்க சார். சரி, உங்களுக்கு நம்ம டிஎம்ஆர் கொடுக்கும்போது ஆடு எப்படி விரும்பி சாப்பிடுது? ஆடுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இனிப்பு சுவையும் கலந்துருக்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ விரும்பி சாப்பிடுச்சு அப்படின்னு. குட்டி நம்ம புதுசாக எடுக்கிறோம் அப்படின்னா 2 நாள் மட்டும்தான் அதோட ஃபீடு இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். அது பழகிருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக விரும்பி சாப்பிடும். மற்ற எந்த ஃபீடும் இவ்வளோ விரும்பி சாப்பிடாது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ விரும்பி சாப்பிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேண்ணா, ஓகே. ஆனால் நீங்கள் டிஎம்ஆர் கொடுக்குறீங்க, உங்கள் பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க. நிறைய நண்பர்கள் வந்து டிஎம்ஆர் வந்து கொடுக்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கண்ணா? சார் நம்ம ஒரு 100 குட்டி எடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து 2ஆக பிரித்து வச்சு, ஏன்னா சைஸ் வரையே பிரித்து வச்சுக்கணும். சைஸாக பிரித்து வச்சு அவங்க கொடுக்க சொல்கிற ரேஷியோவில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு மீட்டிங்கோட நாங்கள் நடத்திருக்கிறோம். இங்கே டிஎம்ஆர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டிஎம்ஆர் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி என்னென்ன மெடிசன்லாம் கொடுக்கலாம், எந்த நோய்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி ஒரு 70-80 பேர்த்த ஒரு அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இன்றைக்கி ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஆனால் நீங்கள் கொடுத்த நேரம்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றி. கொடுத்த நேரம்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் யூஸ் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக பண்ண வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்படி உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்குது அப்படின்னா என்னை எனி டைம் கால் பண்ணி கேளுங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே.